எவ்ரிவன் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி போட்டி குழம்பு தாங்க நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலுங்களில் இட்லிக்கு பரோட்டாக்கெலாம் வந்து இந்த ஹோட்டலுங்களில் போட்டி கிரேவி தருவாங்க. அந்த டேஸ்ட் அளவுக்கு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் என்ன தான் செஞ்சாலும் அந்த டேஸ்ட் வராதுங்க. ஆனால் அந்த கடையில் நம்ம அதில் வைக்கிற டேஸ்ட் பார்த்திங்கன்னா போட்டி நம்ம வாங்கி சாப்பிடுவோங்க. இன்றைக்கி அந்த டேஸ்ட்டு தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறது, அந்தளவு டேஸ்ட்டில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா போட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மேல் தோல் எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி சுடுதண்ணில் போட்டு கடையிலலாம் பார்த்திங்கன்னா அந்த மேல் தோலோடையே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருவாங்க. நான் இன்றைக்கி அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல 3 பெரிய சைஸ் அளவு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுவும் குட்டி குட்டியாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியும் நல்ல 3 பெரிய சைஸ் அளவு தக்காளி எடுத்து அதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு, இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா இது எந்த அளவில் அரைக்கணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேங்க. இப்போ ஃபஸ்ட்டு போட்டியை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் கொஞ்சமாக நம்ம நறுக்கி வச்சதுக்குள்ளே அள்ளி போட்டுக்கலாம். வதக்கிக்கோங்க. ரொம்பவும் வதக்க வேணாம், சீக்கிரமே வதங்கிடும். கொஞ்சம் தானே வெங்காயம், அதனால் அது வதங்கின உடனே நம்ம போட்டியும் அள்ளி போட்டுக்கலாங்க. போட்டியும் எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டும் போட்டு இந்த போட்டியை வந்து இப்போ இஞ்சி பூண்டு போட்டு நம்ம வதக்கின உடனே தண்ணி ஊற்ற வேணாம். இந்த போட்டியில் கொஞ்சமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வெளியே வருங்க. ஏன்னா அந்த போட்டி நம்ம வந்து வதங்கும் போது அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், இந்த தண்ணி முதல்ல வற்றட்டும். பாருங்கள், வற்றிருச்சு. எவ்வளோ தூரம் தண்ணி வற்றிருச்சு பாருங்கள். இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா தண்ணி வற்றினோடனே நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் விசில் விட்டுக்கலாங்க. மூடி போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் போட்டி வேகணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ ஒவ்வொரு முத்தல் போட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரம் வேகாது. அந்த அளவுக்கு நீங்கள் போட்டி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுன தண்ணி தாங்க நான் இன்றைக்கி வந்து ஊற்றி வேக வைக்கிறேன். நம்ம அரிசி கழுவுறோம் பார்த்திங்களா, தண்ணி கழனி தண்ணி, அதை தாங்க எடுத்து வச்சு நாங்கள் எப்பவுமே நான்வெஜ் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். இப்போ விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஃபஸ்ட்டே விடாதீங்க, ஏன்னா பொரிஞ்சிரும் நம்ம போடுற மசாலாலாம். அதனால் வெறும் கடாயில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சம் கல்பாசி, 2 மராத்தி மூக்கு, இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகா, ஒரு 6-7 வரமிளகாயும் போட்டுக்கோங்க. மல்லி பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு மல்லி போட்டுக்கோங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து தேங்காய் வந்து நான் திருகி வச்சுருக்கனால 1/2 கப் அளவு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். முழு தேங்காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1/2 மூடி தேங்காயில் ஒரு 1/4 மூடிக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் விடாதீங்க. கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வெங்காயமும் அதிலே போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆகி கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கூட வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நான் இந்த அளவு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் 20 பூண்டு பல் அளவும் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம போட்டு வதக்கணும் இஞ்சின்னா கசப்பு தன்மை ஆயிரும். ஏன்னா அந்த அளவுக்கு கசப்பு வந்து நம்மளுக்கு இஞ்சி வதக்கும் போது இறங்கிடும். பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாங்க. நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா அதில் அந்த சுத்து கொழுப்புங்கிறது இருக்கிறதுனால உங்களுக்கு கூடுதல் எண்ணெயாக இருக்கும். இப்போது வெந்தயம் கொஞ்சம் வதங்கினோடனே வெங்காயம் போட்டு நல்லா அதுவும் வதங்கிருச்சு. தக்காளியும் போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டுட்டு குழம்புக்கு தேவையான கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. மசிகிற அளவுக்கு வெங்காயம் தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது சரியான குவான்டிட்டியில் தான் நம்ம எடுத்து அரைச்சிருக்கோம். அதை அப்படியே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. வதக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணுறேன். எனக்கு காரம் வந்து வரமிளகா போட்டிருக்கோம், அந்த அளவுக்கு காரம் பத்தாது, அதனால் நான் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்தை பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் வதங்கினோடனே நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா குக்கரில் அந்த வேக வச்ச குடல் அந்த தண்ணியோடையே அப்படியே நம்ம சேர்த்து ஊற்றிடலாங்க. அதுக்கு தான் குழம்புக்கு தேவையான அளவு நான் அப்படியே தண்ணி நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணி தான் நான் ஊற்றி நான் வேக வச்சேன். இப்போ நம்ம அரைச்சி வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த வதக்கி அரைச்சதை தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கோங்க. இது இப்போது ஒரு அந்த குழம்பு வந்து அந்த பச்சை ஸ்மெல் மிளகாத்தூள் இந்த வாசம் போகிற அளவுக்கு வதங்கினா போதும். ஆல்ரெடி நம்ம மசாலா வதக்கி தான் அரைச்சிருக்கோம்.
ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நம்மளுக்கு ரெடி ஆயிரும் குழம்பு. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான குழம்பு, போட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள், பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிடணும் போல் இருக்குல்லங்க இட்லிக்கு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலுமே ஹோட்டலில் நம்ம வைக்கக்கூடிய டேஸ்ட்டு அப்படியே இருக்குதுங்க. நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். குழம்பு நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு போட்டி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனல்.